சரணாகதனுக்கு முதல்ல கலக்கம் கூடாது, பயமே கூடாது, விசுவாச குறைவே கூடாது. ஏன்? மத்த எதுவும் கையால் ஆகாதுன்னு தானே சரணாகதிக்கு வந்திருக்கேன். இனிமே இதுக்கும் பயந்துட்டா அப்புறம் எங்க தான் போக முடியும்? நான் ஒன்னு ஆசைப்படுறேன், அதை சாதிக்கிறதுக்கு 10 வழி இருக்குன்னு வச்சுங்க. ஒவ்வொன்னா பண்ணி பார்த்தேன், இது போச்சு இது போச்சு இது போச்சு, தோல்வி தோல்வி தோல்வி. ஒரே ஒரு வழி பாக்கி. அந்த ஒரு வழியை நான் நம்பிக்கையோட தான் பிடிச்சாகணும். அந்த ஒரு வழியும் பண்ணுமான்னு நான் சந்தேகப்பட்டேன்னால் எனக்கு யார் புகழ்? அதனாலதான் அனன்ய சாத்திய சுவாபீஷ்டே மகாவிஸ்வாச பூர்வகம், பெருத்த விசுவாசத்தோட ததே கோபாயதா, நீ ஒருத்தனே உபாயம் அப்படிங்கிற உறுதியோட அவன் திருவடிகளை பற்றுகிறோம் இல்லையோ. இதைத்தான் சரண வரணம்னு சொல்லுவா, அல்லது திருவடிகளை ஸ்வீகரித்தல்னு சொல்லுவா, பிரபத்தின்னு சொல்றோம், நியாசம்னு சொல்லுவோம், சரணாகத்தின்னு சொல்லுவோம். எதுவா இருந்தாலும் நீ அடியேனுக்கு உபாயம், வேற எந்த உபாயமும் அடியேன் கையில இல்லை.